அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய ஓணம் திருநாள் வாழ்த்துக்கள். ஓணம் பண்டிகை என்றாலே முதலில் முக்கியத்துவம் கொடுப்பது பூக்களுக்குத்தான். அதனால்தான் நானும் எனது மகள் லக்ஷாவும் பூக்கோளம் இடுவதற்காக பூக்களை சேகரிக்கிறோம். நமது பண்டிகைகளின் முக்கியத்துவங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்க வேண்டும். வரும் தலைமுறைகள் நம்முடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் மறந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு எப்போதும் ஒவ்வொரு பண்டிகையும் குறித்து தெளிவாக நினைவூட்ட வேண்டும். இயற்கை நமக்கு கொடுத்த நம்மை சுற்றியுள்ள பூக்களை விடுத்து நாம் பூக்களுக்காக தேவையின்றி பணத்தை செலவிட்டு கொண்டிருக்கிறோம். எங்களை சுற்றியுள்ள அழகிய பூக்கள் கொண்டு ஒரு புது முயற்சியாக ஒரு பூக்கோலம். குழந்தைகளை அவர்தம் விருப்பத்திற்கே விட்டு அழகு பார்ப்பதே நல்லது. உலகையே உங்கள் பாதங்களால் அளக்கும் பரந்தாமனை, உங்களுக்கு என்னையே தருகிறேன், மூன்றாவது அடியை என் தலையில் வைத்து அளந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி சிரம் தாழ்த்தி நின்ற மகாபலி அவரது தலையில் தன் பாதத்தை வைத்து அழுத்தி பாதாள லோகத்துக்கு அனுப்பினார் மகாவிஷ்ணு. மகாபலியின் தியாகம் அந்த பரந்தாமனை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. ஆண்டுதோறும் ஒரு நாள் மக்களை காண மகாபலிக்கு அனுமதி அளித்தார். ஓணம் பண்டிகை நன்னாளில் மக்கள் ஆடிப்பாடி மகிழ்ச்சியோடு தங்களை காண வரும் சக்கரவர்த்தி மகாபலியை வரவேற்கின்றனர். இவ்வாறு ஓணம் பண்டிகை கேரளாவில் கொண்டாடப்படுகிறது. மலையாள தேசம்தன் மகாபலி சக்கரவர்த்தியின் ஆளுமைக்கு உட்பட்ட பகுதியாகவே இருந்தது. 33 தேவர்களும் அதிசயப்படும்படி பொறாமை கொள்ளும் வகையிலும் நல்லாட்சி செய்தார் மகாபலி. ஓணம் பண்டிகை என்றால் ஓஹோ என்றிருக்கும் எனது கிராமம் இன்று உறங்கிக் கொண்டிருக்கிறது. கடந்த வருடம் இந்நேரமெல்லாம் களை கட்டியது எனது கிராமத்தின் ஓணப்பண்டிகை. திருவிழா கோலம் பூண்டிருந்தது எனது கிராமம். எனது கிராமத்தில் வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு சரியான ஊதியம் கிடைக்காததின் காரணமே எனது இந்த கிராமத்தின் அவல நிலை. வரும் பண்டிகைகளையாவது நாம் அனைவரும் ஒன்றாக ஒற்றுமையாய் கொண்டாட வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்வோம். வினோதம் வாய்ந்த விளையாட்டுப் போட்டிகளை காண வெளியூர் செல்லும் நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளது எனது கிராமம். நான் இன்று வண்டிப்பெரியாறில் உள்ள 62ஆம் மைல் என்ற ஒரு அழகிய சிறு கிராமத்திற்கு அங்கு நடக்கவிருக்கும் விளையாட்டுப் போட்டிகளை காண சென்றிருந்தேன். அங்கு எனது கிராமத்தில் நடைபெறும் போதே அந்த நினைவுகளை எனக்கு பரிசளித்தது. குழந்தைகளுக்காக அங்கு உள்ள வாலிபர்கள் ஏற்பாடு செய்திருந்த அருமையான போட்டிகள் மகிழ்ச்சியான தருணத்தை நினைவூட்டியது. ஊரே குதூகலமாய் கொண்டாடி கொண்டிருந்த ஓணம் பண்டிகை என்று ஓரிரு இடங்களில் ஒதுங்கியது. அடுத்து வரும் தலைமுறைகளுக்கு நமது பண்டிகைகளின் சிறப்புகளை எடுத்துரைத்து கொண்டே இருப்போம். விருந்துகளை விருந்தினர்களுக்கு தயார் செய்து விரும்பியபடி விளம்புவது ஓணம் திருநாளின் ஒரு சிறப்பம்சம். மீண்டும் ஒரு வேறுபட்ட பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் பினு இஞ்சிக்காட்டில்.